இன்றைக்கி ஒரு மினி பிளாக் பார்த்துடுவோமா? அதாவது வீட்டில் செம்மையாக போர் அடிச்சிச்சு. வானால் எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு சோயாபீன்ஸை ஊற வச்சு நம்ம அன்ஹெல்த்தியாக சாப்பிட்றத விட ஹெல்த்தியாகவே வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். அதனால் சோயாபீன்ஸ் வேகத்துக்குள்ளேயே கொஞ்சம் சோன் பப்படி இருந்துச்சு. வீட்டில் அம்மாவுக்கு தெரியாமல் ஆட்டியை போட்டு வாய்க்குள்ளே போட்டு அமுக்கியாச்சு. உங்களுக்கும் சோன் பப்படி வேணுமா? கண்டிப்பாக தரமாட்டேன் கேட்டால், சும்மா தான் சொன்னேன். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு வயிறு எரியாதுங்க, சாரி மன்னிக்கவும். சரி, சோயாபீன்ஸ் வெந்துச்சு. சரி, அதை வேறு கிண்ணத்தில் மாற்றிட்டு தண்ணியெல்லாம் முடிச்சா ஆவி பறக்க வருது. எம்மி. அது கூட கொஞ்சம் சிக்கன் மசாலா, குழம்பு மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுறணும். கலக்கி விட்டுட்டனே, சிக்கன் வாசனை ஆளை தூக்கும்ல. அப்படியே ஆளை தூக்குனாலும் என்ன, சாப்பிட உங்களால் முடியாது, பட் நாங்கள் சாப்பிடுவோம்ல. அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு பார்த்துட்டு அதுக்குள்ளே ஊறத்துக்குள்ளே நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். கோவிலுக்கு போயிட்டு எண்ணெய் ரொம்ப எங்களுக்கு ஒத்துக்காது. அதனால் வடை சட்டியில் போட்டு வறக்கத்தை விட தோசை சுடுற சவாலை போட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே காஞ்ச போன உடனே அதில் கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணுற மசாலா எடுத்து எல்லாம் போட்டு வதக்கிட்டேன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஓகேவா? அது அப்படியே வதக்கிட்டேன்னா அது ஷேடு மாற வாய்க்கு ருசியாக இருக்கும். அப்படியே ஸ்மெல் ஆளை தூக்கும்ல. அதுக்குள்ளேயே ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டேன். எனக்கு இருமலாக வந்துச்சு உங்ககிட்ட பேசி. அதனால் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ப்ளீஸ். வரட்டா?